என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பண்ணசாமி. அவ்வளவு எளிதில் யாரையும் தேடிச் சென்று குறி சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை தேடி வந்து ஒரு குறி சொல்ல நான் நினைக்கிறேன் என்றால், கருப்பன் வந்ததற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நீ உணர வேண்டும். அப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொண்டு என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேட்டுவிட்டாயானால், நான் சொல்லக்கூடிய குறி உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒருபோதும் தன்னை பெற்ற தந்தையின் முன்னால் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. தாயின் முன்னால் கையை ஓங்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் இவர்களை விட மிகப்பெரிய சொத்து சொந்தமும் வேறு எதுவும் இருக்க முடியாது. கையில் இருக்கும் வரை இதன் அருமை புரியாது. மற்றவர்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கும் பொழுதுதான் புரியும், நமக்கு இந்த வாழ்க்கை இயற்கையாகவே கொடுத்த இந்த உறவுகளை நாம் இழந்து விட்டோமே என்று. அதனால் நமக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய எந்த ஒரு உறவுகளையும் நீ இழந்து விடாதே. அதே நேரம் விட்டு செல்கின்றவர்களை ஒருபோதும் தூக்கி நிறுத்தாதே. என் குழந்தையை, குணமுள்ளவர்கள் கோபுரம் போல, பணம் உள்ளவர்கள் அதில் இருக்கின்ற கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கலாம், கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரத்தை ஒருபோதும் அசைக்க முடியாது. ஆகையால் பணத்தை விட குணமே என்றும் நிலைத்து இருக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே அவர் அப்படி செய்கிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் உண்மையாகவே ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், எல்லோருக்குமே இந்த விஷயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடியது என்றால் அதற்கு பெயர்தான் துரோகம். இந்த துரோகத்தை மட்டும் செய்யும் பொழுது யாரும் யோசிப்பதில்லை. சட்டென்று ஒருவருக்கு முழுமையாக கொடுத்து விடுகிறார்கள். உண்மையாக இருந்தால் அது நடக்கும். யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அது போதும். சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல்தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக கடைசியில் அழுகைதான் அங்கு மிச்சயமாக இருக்கும். அதுதான் அங்கு மிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் சரியாக ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது, எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வரும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை இதிலிருந்து நிச்சயமாக கடந்து வர முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் சரியாக மாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கோபத்தை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் கண்கள் தானாக கலங்கிவிடும். சில நேரங்களில் பலர் அழுவதற்கு காரணம் துக்கம் அல்ல, அதற்கு காரணம் அந்த கோபம். வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு உள்ளுக்குள் அடங்கிய அந்த கோபம் இறுதியில் அழுகையிலும் அமைதியிலும் அது முடியும். இதுதானே உண்மை. இப்படித்தானே இங்கு ஒவ்வொருவரின் சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இனி என்ன நாளும் எது நடந்தாலும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான மாற்றங்களை
இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி அதிகமாக பேசாதே. ஒருவனுடைய அமைதியில் இருக்கக்கூடிய சக்தி வேறெதிலும் கிடையாது. பணம் இருந்தால் பலரும் வருவார்கள். நேர்மை இருந்தால்தான் தெய்வம் உன்னை தேடி வரும். கஷ்டம் வந்தால் அதற்காக கவலைப்படாதே. அது உன்னை உயர்த்த வந்த ஒரு மிகப்பெரிய பாடம். உன்னை நீ நம்பினால் வாழ்க்கை தானாகவே உனக்கு வழிகாட்டி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. எந்த காலமும் நேரமும் உனக்கு நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக முன்னின்று உணர்த்தி கொடுக்கும் அல்லவா? இந்த கருப்பன் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உறுதியாக்கி தரும் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் நீ எப்பொழுதுமே கைவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தரக்கூடிய பாடங்கள் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. மீண்டும் அதையே தர காத்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் அந்த கஷ்டத்தையே கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. அதனால் நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியா தவறா என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உனக்கு ஒரு கெட்டது நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் நிச்சயமாக வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த பிரச்சனை இந்த வாழ்க்கையில் வந்தாலும் தைரியமாக துணிந்து போராடு. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கை கொடுக்காத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாமும் எந்த நிலையிலிருந்து உன்னை உணர்த்தச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் உனக்கு எதை நடத்த விரும்புகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய். விழியோரம் கண்ணீர் இருந்தாலும் தன் விழிகளில் ஒருபோதும் சோகம் காட்டாத குழந்தை அல்லவா நீ? என் குழந்தையே, தோளில் சுமக்கும் சுமைகளை விட நெஞ்சில் சுமக்கும் கனவுகள் அதிகம். ஓய்வை அறியாத ஓட்ட பந்தயம் இந்த வாழ்க்கை. இதுதான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையின் நிஜமான உண்மைகள். இதை யாரும் மாற்றிவிட முடியாது. என் குழந்தையே, நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, பின்னர் ஒரு மறதி. இவ்வளவுதான் எல்லாமும் இந்த வாழ்க்கையில். ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை காலமும் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நிலைகளில் இருந்து நீ மீண்டு வந்து விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு சொல்வதில் இந்த வாழ்க்கை இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எத்தனை விஷயங்கள் நமக்கு நடக்கிறது என்பதும்
எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதும் நாம் உணரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கட்டும். எவ்வளவு தூரமாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்கும். எவ்வளவு குறைவான பாசத்தை காட்டுகிறோமோ அந்த அளவிற்கு மன அமைதி கிடைக்கும். எவ்வளவு குறைவாக ஆசைப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நிம்மதி கிடைக்கும். எவ்வளவு குறைவாக பேசுகிறோமோ அந்த அளவிற்கு மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துணை நமக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய வரம். அது இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததை எண்ணி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடா. தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்காக வந்திருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை. உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது. உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் உறவை விட நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்போதும் என்னோடு துணை இருந்தால் போதும் என்று கூறும் உறவுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான உறவு என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் உன்னோடு இருக்கும் பொழுது ஒருபோதும் இந்த உறவுகளை நீ இழந்து விடாது. ஒருபோதும் இந்த உறவு கொடுக்கும் அன்பை நீ விட்டு விடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கருப்பன் என்பவன் உன்னை சுற்றி வந்து சொல்லும் விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதில் நிற்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இன்பத்தில் இருக்கும்போது தோள் கொடுக்க உறவுகள் அனைவரும் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தில் இருக்கும் நமக்கு துன்பத்தில் கண்ணீர் கேட்கும் உனக்கு அவ்வளவு உறவுகள் இருக்கும் பொழுது என்னை எதற்கு நீ அழைத்தாய் என்று சிறந்த உறவு கண்ணீர் மட்டுமே என்று அப்பொழுது உனக்கு புரியும். இதுபோன்று நம்மோடு இருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்ல வேண்டுமல்லவா? உன் அப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்குள் இருக்கும் நல்லதொரு உணர்வுகளை நீ ஒரு காலமும் தொலைத்து விடக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே இனி உன்னை முழுக்க முழுக்க ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை பற்றி நன்கு அறிந்தவன் அல்லவா? இந்த கருப்பனுக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்பது எல்லாமும் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் தொடர்ந்து வந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்நாளும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை
மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். தன்னை போலத்தானே எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்று உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்களே உறவையும் நட்பையையும் உதறிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. இதையெல்லாமும் புரிந்து கொள்கின்றவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை தான் விரும்பிய விஷயங்களை எல்லாமும் சரியாக பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்குள் நீ கொண்ட நம்பிக்கையும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. சந்தோஷமாக உன்னை இந்த வாழ்க்கை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எத்தனையோ நேரங்கள் உனக்கு இதுவரையிலும் கொடுத்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி கலங்கினாயல்லவா? இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் தெய்வத்தின் முகம் உனக்கு தெரியும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வம் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் எந்த காலமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? சுற்றி இருப்பது எல்லாமும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காகவே என்றும் நான் துணையிருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்க காத்திருக்கிறதோ அந்த நேரம் அதை எல்லாமும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதுதான் உண்மை. அவை அத்தனையையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்க வருகிறேன் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் இனி என் பிள்ளைக்கு தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு கலக்கமும் வேண்டாம், எந்த விதத்திலும் சலனமும் வேண்டாம். எல்லா நிலையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் இனி உன்னை முழுமையாக ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இத்தனை நாளும் என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்காமல் போயிருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்லதே வேண்டி கருப்பன் உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே இழக்காமல் நிற்க வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதான், எல்லோருக்கும் அது ஒரே ஒரு முறைதான். அதனால் கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை இனிமேல் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் துணை இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். பல நல்ல விஷயங்கள், பல நல்ல புரிதல்களை கொண்டு இனி உன்னை வாழ வைக்கும் பொழுது எல்லாமுமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை காண நானும் அதிக அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அதிக அன்போடு நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீயும் எனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு. சந்தோஷமாக நீ வாழ்ந்து காட்டுவாய். வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள எங்கும் தேடிச் செல்ல வேண்டாம். உன் அருகாமையில் இருப்பவர்களே
உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அனைத்தையும் கடந்து என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.